இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், ஆளுன்னு ஆப்ஷனோட ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஹெல்த் டிப்ஸும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். அப்போ தான் எல்லாமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி தொக்கு நான் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பாருங்கள், 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 6 தக்காளி, 4 கிலோ அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா இது மாதிரி குக்கரில் போட்டு வேக வச்சு தோல் மட்டும் மேல் தோலை எடுத்து நல்லா இது மாதிரி மசிச்சு வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நிமிஷமாக செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா வெடிக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதில் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதில் கட் பண்ணி இருக்கிற வெங்காயம், வெங்காயமும் போட்டு எண்ணெய் வந்து நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். தக்காளி குஜ்ஜு இல்லை தக்காளி தொக்கு எப்படி வேணால் சொல்லலாம். அதுக்கு ஒரு சிலர் வந்து நிறையா எண்ணெய் கூட ஊற்றுவாங்க. அது நல்லா கூட இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறதே எங்களுக்கு ரொம்ப அதிகம்தான். இதில் வந்து கருவேப்பிலை நல்லா 2-3 இது மாதிரி கையாலேயே கிள்ளி போட்டுக்கணும். பெருசாக இருந்தால் பொறுக்கி வச்சுடுவாங்க. இந்த மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் இன்னும் கூட பொடியாக கட் பண்ணணும். இது நல்லா வதங்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வதங்கினாலே போதும். கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே சிம்லேயே வச்சு வதக்கி விடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்குவேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு நல்லா. இதில் நான் மசிச்சு வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி, அதை போட்டுக்கிட்டேன். இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். காரமெல்லாம் எங்கள் பெரியந்தாங்க எங்களுக்கு நல்லா சுருக்குன்னு சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது வந்து தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா போட்டுக்கிறேன். ஹோம்மேடு கறி மசாலா, நான் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தான் போட்டு இது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன்லன்னா 1/4 டீஸ்பூன் அளவு கணக்கு கல்லுப்பு தான் போடுறேன். நல்லா உரைக்கும். இது ஆர்கானிக் உப்புங்கிறதுனால நல்லா உரைக்கும். இப்போ இது நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட விடலாம். பாருங்கள், இதில் இப்போ அரிசி மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கேன். இப்போ எனக்கு நீர்த்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி வரும். அப்படியே தொக்கு பொட்டுக்கடலை மாவெல்லாம் போடுறதுக்கு பதில் இந்த அரிசி மாவு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் நல்லா கெட்டி ஆகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி தொக்கு ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இது ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போடுவேன். அந்த அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஃப்ரெஷ் லீவ்ஸ் போடுற ஒரு அரோமா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் தக்காளி தொக்கு நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.